திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போல் அவரது பெயரால் கூடிடுவோம், ஒருமையுடன் வெளிய பணிப்போம். அனைவரும் புறவாயிடுவோம், புதிதாய் பீடமமை திடுவோம், குருவின் அன்பினொளி பலியில் திருமுன்னிலையில் அர்ப்பணிப்போம். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர்க்கு அமைதி, நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர்க்கு அமைதி, நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர்க்கு அமைதி, நம்பிக்கையும் என்றென்றும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூவுலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீயாவியினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதி முதல் என்றென்றும் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூவுலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பு திருமகன் மனித இனத்தை புதுப்பிக்கவும் மீட்கவுமாக எங்களுக்கு தேக உந்தருளிய மறைப்பொருட்களை நிறைவேற்று. நாங்கள் வலுவில்லாயினும் எங்கள் வலுவின்மையை போக்கி எங்களை வல்லவர்களாக்கியருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். ஆண்டவரே என் அரசேயும் புகழே என்றும் பாடிடுமே. சௌவே சாவும் இருநாமம் போற்றிடுவேன் நான் எந்நாளும்.
பாடி அனுதினமும் வாழ்த்திடுவே. ஆண்டவர் மகிமை நிறைந்தவரும் மிகவும் புகழ்ச்சிக்குரியவரும். ஆடிடுவாய் என் ஆத்மாவே ஆண்டவரின் புகழ் கீதங்கள். வாழும் நாட்கள் முழுவதிலும் அவரது புகழை ஆடிடுவே. வாழும் நாட்கள் முழுவதிலும் இறை புகழதனை பாடிடுவே. வேந்தனிலோ வேறொருவரிலோ வேண்டா சரணம் வைத்திடுதல். மக்களினத்தார் மத்தியிலே புகழ் கீதம் பாடிடுவே. திரளாம் மக்கள் நிலையில் புகழ் பாடி வணங்கிடுவே. தந்தைக்கும் திருமகனுக்கும் தூயாவிக்கும் புகழெங்கும் ஆதியிலே போராக புகழ். ஆமென் ஆமென் என்றென்றும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது நறுமணம் எங்களில் வீசவும் உமது உண்மையின் ஞானம் எங்கள் ஆத்மாக்களை ஒளிவிக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தருளி வரும் உமது திருக்குமாரனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும். எல்லா பெயர்களும் நலங்களும் நிறைந்து முடிச்சூடு நிற்கும் திருச்சபையில் உம்மை இடைவிடாமல் போற்றி மகிமைப்படுத்துவோமாக. நீர் ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர், அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவதும் ஆதி உன்னதரே உமது பெயரை போற்றுவதும் மேலானது. அன்னை தீர்க்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாமெங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாம் அழிய உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை ஆதி முதல் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ
ஈசோமெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாமெங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாமழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே, மெய்யாகவே எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும் ஆத்மாக்களே மீட்பவரும் உயிரே என்னாலும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்படுகின்றோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். குரல் எழுப்பி பாடுங்கள், அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள். என்றென்றும் வாழ்கின்ற சர்வேசுரனே வாழ்த்துங்கள். சர்வேசாமி தூயவரே, வல்லவரே நீ தூயவரே, அமரரே நீ தூயவரே, எங்களிலும் அருள் பொழிந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை. சர்வேசானி தூயவரே, வல்லவரே நீ தூயவரே, அமரரே நீ தூயவரே, எங்களிலும் அதருள் பொழிந்தருளும். ஆதி முதல் என்றென்றும் ஆமென். சர்வேசாமி தூயவரே, வல்லவரே நீ தூயவரே, அமரரே நீ தூயவரே, எங்களிலும் அருள் பொழிந்தருளும். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. புனிதர்களில் மனம் வந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் அவருமான ஆண்டவரே, உமது இயல்புக்கு ஏற்றமாறு எப்பொழுதும் எங்களை கண் நோக்கி ஆசீரழைத்த எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூயாவியாக இறைவா என்றென்றும் ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, வாழ்வளிப்பையும் தெய்வீகவுமான உம்முடைய கட்டளைகளின் இனிய குரலை கேட்கவும் உணரவும் எங்கள் புத்திய ஒளிவித்தருளும். அவை வழியாக ஆத்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு, நம்பிக்கை, மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமலும் புகழவும் உமது கருணையாலும் ஆசியாலும் எங்களுக்கு உதவி அளித்தருளும். தந்தை மகன் தூயாவியாக இறைவா என்றென்றும் ஆமென். சகோதர சகோதரிகளே, எபிரேயருக்கு எழுதிய திருமுழுக்கு வாசகம். குருவே ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே ஆசீர்வதிப்பாராக. சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்துயகத்துக்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனசான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளவும் தூய நீரினால் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடு மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாய் இருப்போமாக. சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்கள் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு இருக்கலாகாது.
ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுள்ளத்தில் இனிதொரு செய்தி ததும்பி வழிந்து நிறைகிறதே. மன்னவர் திருமுன் தேனிலுமிலே இசையாய் அதனை வழித்திடுவேன் நான். இந்த நாவு வழிகவிதை எழுதும் கோல் போலாகின்றதே. தந்தை திருமகன் தூய ஆவி மூவர்க்கும் புகழுண்டாகட்டும். ஆதி முதல் பின்னாள் வரை என்றும் அவ்வாறாகுக. ஆமென். அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கவனமாக நின்று தூய நற்செய்தியை கேட்போம். சமாதானம் உங்கள் உடனே. உம்முடனும் உமது ஆத்மாவுடனும். புனித யோவான் அறிவித்த நம் ஆண்டவராகிய இயேசு மிசிகாவின் தூய நற்செய்தி. நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். பின்னர் இயேசு தம் சீடருடன் திபெரியோ கடலருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் എന്നറിയப்படும் தோமா, கலிலியாவுக்காயுள்ள கானாவை சேர்ந்த நத்தனியேல், செபதேவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடருள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற் காலை இயேசு கடற்கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசுவென்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளை மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாக அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம்மாடையே களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையில் இருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூடியிருப்பதையும் அதன் மீது மீன் மெத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பவும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்ததில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தான்.
வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்கள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்டோம் என்று தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு காலத்தின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையில நாம் இன்று வந்து கூடியிருக்கின்றோம். சென்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லாம் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை எடுத்து காட்டும் வண்ணமாக திருவாசகங்களை நாம் படித்தார்கள். உலக மீட்பிற்காக வந்த இறை இயேசு தன் பாடுபிழைகளேற்று இறந்து 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்ட அந்த நற்செய்தியை அன்பு சீடர்கள் பல வகையான ரூபங்களில பல வகையான இடங்களில அவர் இயேசுவினுடைய காட்சியே கிடைத்ததை நினைத்து இந்த காலம் கடந்து போகிறது. இன்றைய திருவாசகத்தில் நாம காண்பது 3ஆம் முறையாக அன்பு சீடர்களுக்கு ஆண்டவருடைய காட்சியை கிடைத்ததான அந்த பகுதியா. நமக்கு தெரியும், அன்பு சீடர்களே, இயேசுவினுடைய வார்த்தையின் அடிப்படையில் அவர் அந்த வீட்டிலேயே தங்கி இருந்தார். நீங்கள் தூய ஆவியை பெற்றிருக்கும் வரை நீங்கள் இங்கேயே தங்கி இருங்கள் എന്നുള്ള அவருடைய வார்த்தைக்கிணங்க யூதர்களுடைய பயந்து அவர்கள் அங்கே கூடியிருந்தார்கள். ஆனால் நாள்கள் போக அவர்கள் தங்கள் 3 வருஷத்துக்கு முன்னே செய்திருந்த வேலையை குறித்து நினைத்தார்கள். அதில் மீன்பிடித்தக்காரர்களாயிருந்த அந்த சீடர்கள் அதில் திறமைசாலிகளாயிருந்தார். அவருடைய தலைவரான பேதுரு மற்ற சீடர்களிடம் ஒன்று கூடியிருந்த நேரத்தில் சொன்னார், நான் மீன் பிடிக்க போகிறோம். அந்த வார்த்தையை கேட்டவுடன் மற்ற சீடர்கள் என்ன செய்தார், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று சொல்லி அவர்களும் படகில் ஏறி அந்த இரவு பேர்ந்து நடந்தார். ஆனால் ஒரு மீன் கூட அவருக்கு கிடைக்கவில்லை. சோர்வுற்றவர்களாய் விடியற் காலையில் அவர் கரையிலேக்கு வந்து கொண்டே இருந்தார். கரைக்கு அடுக்கின வேளையில் அவர் வெகு தொலைவில் ஒரு மனிதன் அங்கு நிற்பதை பார்த்தார். அந்த மனிதன் அங்கு நின்று பிள்ளைகளே என்னுடைய ஒரு கூக்குரலிட்டார். மீன் ஒன்றும் படவில்லை. அந்த நேரத்தில் அந்த மனிதன் அவரோடு சொல்லியதாய வார்த்தை, படகின் வலப்புறத்தில் நீங்கள் வலையை இடுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். அவர் அந்த வார்த்தையை அப்படியே பின்பற்றினார்கள். அந்த வலை நிறைய மீன்களால் இழுக்கவே முடியாத சூழ்நிலையில் அவரது கரையிலேக்கு அடுப்பிக்கின்ற நேரத்தில் அவருடன் இருந்த இது ஆண்டவர் தாம் என்று சொன்னார். இதை கேட்டவுடன் பேதுரு அங்கிருந்து கடலிலே குதித்து இயேசுவிடம் சென்றார்கள் என்ற பகுதியில் நாம் பார்ப்பதுண்டு. இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு உயிருடன் எழுப்பப்பட்ட இயேசு, உயிர்ப்பினுடைய இயேசு இன்று மனித வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கடந்து வருகிறார் என்ற காரியத்தை நான் எடுத்து காட்டுகிறது. அவர் திறமசாலிகள் ஆயிருந்த அந்த தொழிலிலேயே
கடந்து சென்று, ஆனால் அவராலே ஒரு மீன் கூட பிடிக்க முடியவில்லை. ஆனால் அந்த வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையே, அவர் அப்படியே காதிலே கேட்ட வார்த்தையே பின்பற்றினார்கள். அவர் அற்புதத்தை காண்பதற்கு, அற்புதகரமான ஒரு மீன் பிடித்தத்திற்கு அவர் சாட்சிகளாக மாற்றப்பட்டார்கள். இந்த பகுதியில் நாம் நினைக்கும் போது ஆண்டவர் அவருடைய வார்த்தையை பின்பற்றுபவர்களை இறையருளை பெறுவார். திருவிவிலியத்தில் பல இடங்களில் நாம் பார்ப்பதுண்டு. அன்னை மரியாள் கானாவிலே கல்யாண வேளையிலே அந்த வேலையாட்களோடு சொல்லி, அவன் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் என்று. அவன் சொல்வதை செய்த போது அங்கே அற்புதம் நிறைவாய் தண்ணீர் ரசமாக மாற்றப்பட்டார். இந்த வார்த்தை மனு உருவானார், நம்முடைய குடிகொண்டார். அந்த வார்த்தையான இறைவன் உலகத்திலேக்கு வந்ததே ஏற்றுக்கொண்டவர் எல்லாவரும் அல்ல. யார் யார் அவருடைய வார்த்தையை ஏற்றினார்களோ அவர்கள் மீட்பின் பாதையிலே கடந்து சென்றார். இந்த நாளில், இந்த உயிர்ப்பினுடைய 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையிലേക്ക് நாம் கடந்து வரும்போது, நம்முடைய முன்னிலேக்கு நாம் எந்த வேலையில எந்த இடத்தில் ஆயிருந்தாலும், நாம் ஆயிருக்கின்ற இடத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கடந்து வருவார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் வார்த்தையை பின்பற்றுபவர்களாயிருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பவராகி நாம் வாழும்போது நிச்சயமாக நம்முடைய வேண்டல்கள் நிறைவேறப்படுவார்கள். அவருக்கு உகந்தவர்களுடைய காரியத்தை அவர் ஒருபோதும் காலதாமதம் வருத்த மாட்டார். அவர் எப்போதும் உயிருடன் எழுப்பப்பட்ட இயேசு இன்று நம்மோடு இருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் கொரோனா என்ற கொடும் நோயினாலே உலக மக்கள் பயப்பட்டு அஞ்சி நடுக்கப்பட்டிருக்கிறதான். இந்த வேளையில் நாம் ஆண்டவரிடம் செல்வோம், அவரிடம் கேட்போம், அவருடைய வார்த்தையை கேட்போம். அவருடன் நாம் படையெடுக்கும் போது முடியாதது ஒன்றுமில்லை, ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்ற வார்த்தையை நம்முடைய வாழ்வில் நாம் விருது வாக்காக எடுத்துக்கொண்டு, என்னால் ஆண்டவருடன் என்னால் எல்லாம் முடியும் എന്നുള്ള அந்த நம்பிக்கையிலேக்கு கடந்து வருவதற்காக நாம் இந்த திருப்பலியில ஒன்றிணைந்து ஜெபிப்போம். கடந்து வருந்த ஈசோ என்று நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆறுதலும் சமாதானத்தையும் நிம்மதியையும் இந்த வேளையில் நான் வாழ்த்துகிறேன். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் நின்று ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழியும் உண்மையும் வாழ்வுமான மெசியாவே, உமது உயிர்த்தெழுதலை நினைத்து அகமகிழும் எங்களை இருளில் நின்று ஒளிக்கும், பொய்மை நின்று வாய்மைக்கும், சாவி நின்று சாகாமைக்கும் வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இழிவின் அடையாளமாகிய சிலுவையை உமது உயிர்த்தெழுதலால் மாட்சியின் சின்னமாக மாற்றிய ஆண்டவரே, எங்கள் உடலை அதன் இழிவுணர்ச்சிகளுடன் சிலுவையில் அறைவோம். எங்கள் ஆன்மாவை உமக்கு அர்ப்பணித்து முடிவில்லா வாழ்வை கண்டடையவும் எங்களுக்கு வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்த்தெழுதலின் மாட்சிக்கு இறை மக்களை வழிநடத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் எங்கள் ஆன்மீக மேய்ப்பர்களை ஏராளமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயால் தவிப்பவர்களும் வறுமையில் வாடுவோரும் உண்மையின் பொருட்டு துன்புறுவோரும் உம்முடைய மாட்சிமிக்க உயர்த்தெழுதலையும் விண்ணக பேரின்ப வாழ்வையும் நினைவு கூர்ந்து நல்ல ஓட்டமோடவும் விசுவாசத்தை காக்கவும் வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருப்பலியில் ஆர்வமுடன் பங்கு கொள்ளவும் எங்கள் வாழ்வுக்கும் உயர்த்தெழுதலுக்கும் காரணமாகிய திருவுடல் திரு இரத்தத்தை தகுதியுடன் பெற்றுக்கொள்ளவும் எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் அனைவரும் நம்மை நம்முள்ள ஒருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஒப்பு கொடுப்போம். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உம்மையை நாங்கள் தாழ்மையோடு வேண்டுகிறோம். உமது அருள் வரங்களால் எங்களை நிரப்பியருளும்.
உமது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பிழிந்தருளும். உம்முடைய அருளும் ஆசியும் கருணை பெருக்கால் நீ தேர்ந்தெடுத்த மந்தையான மக்கள் அனைவருடையும் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் காரணமாவதாக. தந்தை, மகன், தூய் ஆவியாக இறைவா என்றென்றும். ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கைவித்தலுக்காக தலைவனுக்கு ஆசிரியை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவராக இறைவா, கத்தோலிக்கா தன்மையும் திருத்தூது மரபும் கொண்ட திருச்சபையின் மீது உமது கருணை நிறைந்த வலக்கரம் நீட்டியருளும். காண்பவையும் காணாதவையுமான எல்லா விபத்துகளிலும் அதனை பாதுகாத்துள்ளனும். பக்தியுடனும் கவனத்துடனும் தூய உள்ளத்துடனும் உமது முன்னிலையில் ஊழியம் புரிய நீரே தேகுணங்கள் எல்லோரையும் தகுதியுடையவர்களாக்கிருளும். கருணா நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று செயல்மை எங்களுடன் ஒப்புரவாக்கும் நீதி நிற நற்செயல்களால் வாழ்நாள் முழுவதும் உண்மையை தகுந்த வாரம் மனமகிழச் செய்ய எங்கள் மேல் கூர்ந்தருளும். உமக்கிடைவிடாமல் புகழும் மகிமையும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த எங்களே தகுதியுடையவர்களாக்கிருளும். தந்தை, மகன், தூய ஆவியாக இறைவா என்றென்றும். ஆமென். திருமுழுக்கு பெற்று வாழ்வின் அடையாளத்தால் முத்திரையிடப்பட்டவர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் இம்மறை பொருட்களில் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவரில் நான் திடமாய் நம்பிக்கை வைத்தேன். இயேசு மெசியாவும் திருவுடல் திருரத்தம் பலிபீடத்திலோ நேசபயத்துடன் அணுகிடுவோம். அனைவரும் ஒன்றாய் திருமுன்னே வானவரடியோடு சேர்ந்தினிதே பாடுவோம். இறைவன் பரிசுத்த பரிசுத்த என்றும் பரிசுத்த. தந்தைக்கும் திருமகனும் தூயாவிக்கும் புகழென்றும் இறைவனின் தாய்மரியே தூயோ சேப்பே பணிவுடன் நினைத்திடு இதமாமி திலே ஆதியிலே போலெந்தென்றைக்கும் ஆமென் ஆமென். மகனின் தூதர்களே, ஒளிமைந்த நண்பர்களே, உலகம் அமைதியுற நீங்கள் ஜெபித்திடுவீர். அனைவரும் ஒன்றாய் பாடிடுவீர். ஆமென் ஆமென். மறை சாட்சிகளுடனும் முக்தர்கள் தம்மோடனும் மார்த்தோமனை இப்பலே எல்லாம் வல்ல ஆண்டவரின் நம்முடன் இருக்கின்றார். மன்னவராம் இறைவன் நம்முடன் என்றென்றும். யாக்கோபின் இறைவன் நம் துணை என்றென்றும். சிறியோர் வலியோர் அனைவரும் ஒன்றாய்
உருகின்றனரே உயிர்த்தெழுதலினார் உயிர்த்தெழும் உறுதியுடன் உரைகிறார் இறந்தோர்கள் உயிர் எழுந்திடவே இறைவும் நிலையில் இதய கதவை திறவின் என்றென்றும் நோன்பும் வேண்டுதலும் நொந்திடமுள்ளமுமா ஒரு தெய்வத்தே தினமும் மகிழ்விப்போ. எல்லாம் வல்லவரும் தந்தையுமாகியோரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றோம். காண்பவையும் காணாதவையும் யாவும் படைத்தவரே விசுவசிக்கின்றோம். சர்வேஸ்வரனே சுதனும் படைப்புகள் அனைத்திற்கு முன்னே முதலாக ஜனித்தவரும் ஒரே ஆண்டவருமான ஈசோ மிசியாவில் விசுவசிக்கின்றோம். இவர் யுகங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவினின்று ஜனித்தவரும் ஆனால் படைக்கப்படாதவருமே. இவர் மெய்யங்கடவுளிலுள்ள மெய்யங்கடவுளும் பிதாவோடு ஒரே பொருளுமானவரே. இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்டு யாவும் படைக்கப்பட்டன. மானிடராத நமக்காகவும் நம்மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியினால் கன்னிமரிடம் எடுத்து மனிதரானார். போன்சிய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். எழுதப்பட்டிருந்தது போல மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். மரித்தவரையும் ஜீவியவரையும் நடுதீர்க்காக வரவிருக்கிறார். பிதாவினின்று புறப்படும் சத்தியாத்மாவும் உயிரிழப்பவருமான ஏக பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றோம். ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கின்றோம். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞான ஸ்நானத்தையும் சரீரோத்மானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆமென். அனைவருக்கும் ஆண்டவராம் இறைவன் தமது புகழை பாடமே வல்லவராக்குவாராக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. பிதாக்களும் ஆயர்களுமான நம் தந்தர்கள், குருக்கள், தியாக்கோன்கள் ஆகியோர், துறவியர், நம் பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரை நினைவு கொண்டு மன்றாடுங்கள். மெஸ்ஸியா நண்பர்களும் விசுவாசிகளுமான எல்லா ஆட்சியாளரையும் இவ்வுலகை விட்டு சென்ற விசுவாசிகள் அனைவரையும் நினைவு கூறுங்கள். மெஸ்ஸியான் அருளால் இப்பலே நமது உதவிக்கும் மீட்புக்கும் விண்ணரசில் முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவரே ஆசீர் அளித்தருளும். என் சகோதர சகோதரிகளை திருப்பலி என் கைகள் வழியாக நிறைவேறும்படி நீங்கள் எனக்கு ஆகும் என்றாலும் அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது திருவுளத்தை நிறைவேற்ற நம்மை வலுப்படுத்துவாராக. இப்படி அவர் ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீரப்பு கொடுக்கும் இப்பலியில் அவர் வகை கொள்வாராக. ஆமென். எங்கள் ஆண்டவராக இறைவா, நீரங்கள் மீது பொழிந்த நிறைவான அருள் கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது மெசிகாவின் திருவுடல் திருரத்தமறை பொருட்களின் பணியாளராக எளியவர்களும் பாவிகளும் ஆயிருந்தங்களே, உமது இரக்க மிகுதினால் கனிவுடன் தகுதிகளாக்கினீர். நீர் அளித்த கொடைய மிகுந்த அன்போடும் உறுதியான நம்பிக்கையோடும் நிறைவேற்ற எங்களை வல்லவர்களாக வேண்டும் என்று உண்மையும் என்றாடுகிறோம். நாங்கள் நமக்கு புகழும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகிறோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். உங்களுடனே உம்முடனும் உமது ஆத்மாவுடனும். சகோதர சகோதரிகளே, மெஸ்ஸியாவின் அன்பில் நீங்கள் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள்.
கேளுங்கள். நாம் அனைவரும் மனத்துயருடனும் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து மன்றாடுவோம். நீங்கள் பணிவுடன் இங்கே நிறைவேற்றப்படுபவற்றை விட்டு நோக்குங்கள். பைவத்தையூட்டும் மறைய பொருட்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானத்தை அழைத்தோங்கும்படி மன்றாட தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணுக்கு எழுப்பி அமைதியாக ஒரே எண்ணத்துடனும் பக்தியுடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவர் மெசியா திருவருளும் தந்தை இறைவன் நிறையன்பும் தூயாவி நட்புறவும் நம்முடன் நிலவுக என்றென்றும். உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் நதவின் உலகே. படைப்புகள்கெல்லாம் ஆனவரா இறைவருக்கு பெரிய பீப்போ. சமாதானம் நம்முடனே. தந்தை மகன் தூய ஆவியாக இறைவன் உமது மாட்சிமிகு மூவரு இறைமையின் ஆராதனைக்குரிய திருப்பெயருக்கெல்லா உதறுகளுங்க புகழும் எல்லா நாவுகள் நன்றியும் எல்லா படைப்புகளும் வாழ்த்தும் உரியனமாகுக. ஏனெனில் நீர் உலகையும் அதனுள்ள அனைத்தையும் கனிவுடன் படைத்து மனித இனத்தின் மீது எல்லையற்ற இரக்கம் காண்பித்தீர். வானோர்களின் 1000ங்களும் வானதூதர்களின் 10,000ங்களும் மாட்சிருந்தியம்மை வணங்கி ஆராதிக்கின்றனர். நெருப்புத்தன்மையர்களும் இருவில்களுமான வான் படைகள் திருப்பெயரே போற்றுகின்றன. தூயவர்களும் உரிவிலிகளுமாய் கரோபின் சிராபிகளும் சேர்ந்து அவர்கள் ஆண்டவராகவே ஆராதிக்கின்றனர். இறைவன் நிலையில் மிகு குரலே இடையிடின்றி புகழ் கீதம் இசைக்கின்ற நரே குரு சேர. ஆண்டவரின் பரிசுத்த வல்லவரின் பரிசுத்த வல்லவரின் பரிசுத்த புகழ் மகிமைகளா உன்னத வீதியிலோ சானா தாவீது மைந்தர் கோசானா. ஆண்டவரின் திருப்பெயராலே வந்தவர் மீண்டும் வருபவரும் மேன்மை பொருந்திய மன்னரவர் உன்னத வீதியிலோ சானா. ஆண்டவராக இறைவா விண்ணகாணிகளுடன் சேர்ந்து நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முள் மறைந்திருக்கும் ஆன்ம தனையரும் உம்மோடு செறிதுகிறானவரும் உம்முடம் இருந்துள்ள ஒளியும் உம்மதொழுவின் சாயலுமான வார்த்தையான இறைவனை நாங்கள் போற்றி புகழ்கிறோம்.
உம்மோடனே ஆயிருக்கும் நிலையே வலிந்து பெற்றுக் கொண்டிருக்க வேண்டது கருதாமல் அவர் தன்மை வறுமையாக்கி அடிமையின் உருவேற்ற புத்தியும் விவேகமும் உள்ள மரணமில்லாத ஆத்மாவுடனும் இறப்புடைய உடலுடனும் முழு மனிதனாய் பெண்ணிடம் பிறந்தார். சட்டத்துக்குட்பட்டோரை மீட்க சட்டத்துக்குள்ளான எங்கள் மீட்பின் நினைவை ஏற்படுத்தவும் செய்தார். மீட்புக்குரியும் மறைப்பொருளை திருமுன்னிலையில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, உம் அன்பு மகன் எங்களுக்கு கற்பித்தது போலே அவருடைய திருப்பாடுகளின் நினைவே நாங்கள் கொண்டாடுகிறோம். தாம் ஒப்புவிக்கப்பட இருந்த இரவில் ஈசோ தம் மாசற்ற திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து வானோக்கி ஆராதனைக்குரிய தந்தை உம் பக்கம் கண்களை உயர்த்தி வாழ்த்துரைத்து அதே விட்டு சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக விற்கப்படும் என் உடல். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவ்வண்ணமே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அளித்து கூறியதாவது, இது பாவ மன்னிப்புக்கென்று அவர்களுக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் என் ரத்தம். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்தது நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நிறைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டளை இட்டது போல் எளியவரும் வலுவற்றவரும் தென்பெறுவோருமாக அடியார்கள் உம் திருமண்ணனாக கூடியுள்ளோம். கைமாறலுக்கு இல்லாதரும் பெரும் கொடைகளை நீர் எங்களுக்கு அளித்திருக்கிறேன். உமதரே வாழ்வில் எங்களுக்கு பங்கு தரும் பொருட்டு நீரே எங்கள் மனித இயல்பு கொண்டு வீழ்ச்சியிட்டு எங்களை கை தூக்கிவிட்டீர். வாழ்விழந்த எங்களை வாழ செய்தீர். பாவிகளான எங்கள் கடன்களை மன்னித்து எங்களை புனிதப்படுத்தினீர். எங்கள் புத்திக்கு ஒளி தந்தீர். எங்கள் பகைவர்களை தோற்கடித்தீர். தாசீரளமாக பிழிந்தங்கள் வலுவற்ற இயல்பை மாண்புற செய்தீர். நீர் எங்களுக்கு அளித்த எல்லா உதவிகளுக்கும் ஆசைகளுக்குமாக நாங்கள் உமக்கு புகழும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகிறோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நீங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, முதன்மை குருவும் திருச்சபானயத்தின் தலைவரும் ஆட்சியாளருமான ரோமையில் இருக்கும் மார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்கு ஆகவும் எங்கள் சபையின் தலைவரும் தந்தையும் ஆகிய மேஜர் ஆர்ச்சி பிஷப் மார் ஜோர்ஜ் உயர் பேராயருக்காகவும் எங்கள் மறைமாநிலத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயருக்காகவும் எங்கள் தலைவரும் தந்தையும் ஆகிய மார் ஜோர்ஜ் ராஜேந்திர நாயருக்காகவும் புனித கத்தோலிக்கா திருச்சபை அனைத்திற்காகவும் குருக்கள் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் ஆகியோருக்காகவும் இப்பலியே ஏற்றருளும். இறைவாக்கினர் திரு தூதர்கள் மறை சாட்சிகள் துதியர் ஆகியோரின் வணக்கத்திற்காகவும் உமது முன்னிலையில் ஒன்றுள்ளாயிரம் நேர்மையாளரும் துயுள்மாகிய மறை தந்தையர்கள் அனைவருக்காகவும் இப்பலியே ஏற்றருளும்.
துன்பப்படுவோர், ஏழையர், துயருவோர், நோயுற்றோர், இடுக்கண்படுவோர் ஆகியோர் அனைவருக்காகவும், உமது பேரால் எங்களை விட்டு சென்ற இறந்தோர் அனைவருக்காகவும், உமது இரக்கத்தை நம்பிக்கையுடன் நோக்கும் மக்களுக்காகவும், தகுதியற்ற எனக்காகவும் இப்பலியே ஏற்றருளும். ஆண்டவராகிய எங்களுக்கு கற்பித்தது போல மாசற்ற புனிதமான பலிபீடத்தில் மெசியாவின் உடலை இரத்தத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த நினைவு கொண்டாட்டத்தின் போது இறைவனின் தாயாம் கன்னிமரிய மற்றும் விளங்கிய நேர்மையாளர் துயோமாகிய தந்தையர்களின் புனித நினைவானது உமது சொல்லூர் கரையாடல் பெருக்காலங்கள் இழ செய்தருளும். வாழ்நாள் முழுவதும் மதமேதியும் சமாதானமும் எங்களுக்கு அளித்தருளும். நீர் ஒருவரையும் தந்தை என்றும் உம் அன்பு திருமகனே சோமிசிகாவை நீரே அனுப்பினீர் என்றும் உலக மக்கள் அனைவரும் அறிவார்களாக. எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாக மெசிகா வந்து வாழ்வழிக்கும் நற்செய்தி வழியாக இறைவாக்கினர் திரு தூதர்கள் மறை சாட்சிகள் துதியர் மறைவுள்ள நாயர்கள் குருக்கள் திருத்தொழில் ஆகியோருக்கும் திருமுழுக்கின் உயிருள்ளதும் உயிரிழப்பதும் அடையாளம் ஏற்பட்ட தூய கத்தோலிக்கா திருச்சபையின் மக்களான அனைவருக்கும் தேவையான துயமந்த மாட்டின் வழியே கற்பித்தரலினால் மக்கள் அனைவரும் அறிவார்களாக. ஆண்டவரே, எவரும் வலுப்பெற்றவரும் துன்புறுவோருமாக யார்களும் நீர் வழங்கிய முன் மாதிரி பரம்பரையாக பின்பற்றி இப்போதும் பேரால் ஒன்று கூடுதற்கென்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாக இயேசு மிசிகாவின் திருப்பாடுகள், இறப்பு, அடக்கம், உயர்த்துதல் ஆகியவற்றின் மாட்சிமிக்க பயபக்திக்குரிய புனிதமிக்க விளைக்க வல்ல தெய்வீக மறைப்பொருளை நாங்கள் மகிழ்ச்சியுடன் நினைவு கூறும், போற்றவும் நிறைவேற்றவும் செய்கிறோம். ஆண்டவரே, தூய ஆவி எழுந்தருள்வாராக. நீங்கள் பக்த நக்தருடன் மௌனமாக மன்றாடுங்கள். சமாதானம் உம்முடையார்களின் திருப்பலியில் அவர் வந்துரைந்து இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இது எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோர் மேலான நம்பிக்கைக்கும் மகிழ்ச்சி அனைவரோடு சேர்ந்து முன்னெடுத்து வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவராகிய இறைவா, எங்கள் காரணம் மேன்மை மிக வியப்புக்குரிய மீட்பின் திட்டத்தை முன்னிட்டு நாங்களும் இடைவிடாமல் புகழ்கின்றோம். உம்முடைய மிசிகாவின் விலை மதிக்கலா இரத்தத்தால் மீட்கப்படுதல் சபையில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிருள்ள துய வாழ்வழிக்க வலதிரு பேருக்கு புகழும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகிறோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். உமது பேரன்பருக்கு ஏற்ப எனக்கு இறங்கும். ஆண்டவரே, ஆசீரளித்தருளும். எங்கள் ஆண்டவராய் இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்களாயினும் புகழ்ச்சிகளும் உயிரிழப்பதும் இறைத்தன்மையானதுமாய் மறைப்பொருட்களும் இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராக இயேசுவும் சிகாவி திருப்பேருக்கு புகழும். ஆண்டவராக உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வெடுப்பதும் வாழ்வெடுப்புமாய் தேப்பம் ஆளிலிருந்து இறங்கியது உலக நேத்திற்கு முறைக்க வல்லது. இதை உண்பவர்கள் சாக மாட்டார்கள், மாறாக பாவ மன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வு. வாழ்வு தரும் அப்பம் நானே. பரமசியாரம் சீடர் தெரிவித்த மறைப்பொருளன்றோ இது, விண்ணகத்தே நின்றிறங்கியதா வாழ்வு வழங்கும் அப்பம் நாம். அன்புடன் என்னை உண்டிடுவோம், இந்த நிலைந்து வாழ்ந்திடுவர், வெற்றிடுவர் விண்ணக வாழ்வதனை. நம் ஆண்டவராகிய இயேசு சிகாவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவின் நற்புறவும் நாம் அனைவரோடும் இருப்பதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நம்மை பெறன் விலைமதிக்கேலா திருடல் திருத்தங்களின் மறைப்பொருட்களை நாம் அனைவரும் பக்துணத்துடன் அணுகுவோம்.
மனத்தூர்னா வர நம்பிக்கையுடன் குற்றங்குறைகளிலிருந்து விலகி பாவத்துக மனமருந்தி சகோதரர்களின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவனிடம் அருளையும் பாவ மன்னிப்பையும் இறந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய யார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். பிளவுகளிலிருந்தும் கலகங்களிலிருந்தும் விலகி நம் மனசாண்டை தூய்மைப்படுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய யார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். பகைமையிலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் நம் ஆன்மாவை விடுவிப்போம். ஆண்டவரே, உம்முடைய யார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். நற்கருணை உட்கொண்டு தூய ஆவியால் தூய்மையாக்கப்படுவோம். ஆண்டவரே, உம்முடைய யார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஒற்றுமையுடனும் ஒருமைப்பாட்டுணர்வுடனும் பிறந்த மறைப்பொருட்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே, உம்முடைய யார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவரே, இவை எங்களுடன் உயிர்ப்புக்கும் ஆன்மான் மீட்புக்கும் காரணமாவதாக. முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. என்றென்றும் ஆமென். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடன். ஆண்டவராகிய இறைவா, நீ கருணையுடன் எங்கள் கருளிய தளராத நம்பிக்கையுடன் உமது திருமணம் எப்பொழுதும் தூய உள்ளத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் மாசர்களாக எங்களே தகுதியுள்ளவர்களாக்கிவிடும். நாங்கள் அனைவரும் என்று சேர்ந்தமே ஏற்றுவார் வேண்டுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீயாவியினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். ஆண்டவரே, இல்லாமல் இறைவா, நல்லவரான முழுவதும் பெரிய இரக்கம் நிறைந்த தந்தையை இரக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்களை சோதனையில் விடவிடாதே தீயாவிகளின் படைகள் எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமை மாட்சியும் அதிகாரம் உடையது, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். சமாதானம் உம்முடனும் உமது ஆன்மாவுடனும். தூயவர்களுக்குரியதே. தந்தை ஒருவரே தூயவர், மகன் ஒருவரே தூயவர், தூயாவி ஒருவரே தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் என்றென்றும் புகழ். ஆமென். வாழும் இறைவனை போற்றுங்கள். திருச்சபையில் அவருக்கு புகழுண்டாவதாக. எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் அவரது இரக்கமும் கருணையும் எங்கள் மேல் இருப்பதாக. நம்மை வாழ வைக்கும் ஆண்டவர் இயேசு மிசிஹாவினர் அவரது கருணை நாம் அனைவரிலும் நிறைவேறுவதாக. இப்பொழுதும் என்றென்றும் ஆமென். சகோதரர் சகோதரிகளே, விண்ணரசு நம்பிக்கையுடன் இறைமகன் திருவுடலை உட்கொள்ளவும் அவரது திருக்கிண்ணத்திலிருந்து பருகவும் திருச்சேவை நம்மை அழைக்கிறது. எங்கள் ஆண்டவரே, விசுவாசத்துடன் நாங்கள் பெற்றுக்கொண்ட இம்மறை பொருட்கள் எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கு காரணமாவதாக. இவர்களுக்கு நாம் அரசனாகிய மெசியாவே, ஊழியருடையும் படைப்பாளருடையும் சாயலும் உணவுள்ளது. உம்மில் விசுவாசம் கொண்ட அனைவரின் குற்றமுறைகளையும் உமது திருவுடலாலும் இரத்தத்தினாலும் போக்கி மன்னிப்பளித்து நீர் மகிமையோடு தோன்றும் பொழுது திட விசுவாசத்தோடு உம்மை வரவேற்கவும் விண்ணகம் வாழ்வோர்கள் உம்மை போற்றவும் எங்களை தகுதியுடையோராக்கியருளும். ஆமென். தூய ஆவியின் அருள்வரத்தால் புகழ்ச்சிக்குரிய புனித உயிரளிக்க வல்ல இறைத்தன்மை வாய்ந்த இம்மறைப்பொருட்களை அணுகி இவற்றில் பங்கு கொள்ள தகுதி பெற்ற நாம் அனைவரும் இவற்றின் முள்ளாலான இறைவனுக்கு எப்பொழுதும் புகழ் நன்றியும் செலுத்துவோமாக. ஜபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா, புகழ்ச்சிக்குரிய புனிதமான உயிரழைக்கும் இறைத்தன்மை வாய்ந்து இம்மறை பொருட்களை கடன்களின் பொறுத்தலுக்காக இரக்கத்துடன் இரங்கல் கழித்தீர். கொடைகளுக்காக மேமிக்குரிய ஒவ்வொரு இறைமைக்கு புகழும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் இடைவிடாமல் செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாக இறைவா என்றென்றும். ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். மனித இனத்தின் நம்பிக்கையான மிசிகாவி புகழ்ச்சிக்குரிய புனிதமான உயிரிழைக்கும் இறைத்தன்மை வாய்ந்த திருப்பலி வழியாக நீரங்கள் கடங்களையும் பாவங்களையும் மன்னித்து குற்றங்களை பொறுத்தருள்
உன்னதங்களில் இருந்து வந்த ஆராதனை குறைக்கட புழப்படுவதாக. அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். ஆண்டவர் மிசியா வழியாக ஆவி கடவுள் தம் கொடைகள் அன்பு தந்தை முழு முதல்வர் நம்மில் நன்கு பொழிந்துள்ளார். பரலோகத்தின் மகிமையுற இறைவன் நம்மை அழைத்துள்ளார். அழியாயின்ப பேரு பெற நம்மை நடத்தி சென்றுள்ளார். வாழ்வு வழங்கும் தெய்வீக தூய்மை துலங்கும் மறைபொருளை கை கொண்டவர்கள் யாரிலும் ஆண்டவர் அருள்மழை பொழியட்டும். சிலுவை சின்னம் வழியாய் நாம் மீட்கப்பட்டவராயிடோ முத்திரை பெற்றோராயிடு என்றும்